மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம் 10th மேக்ஸில் ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் கேட்ட 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் வடிவியல் பாடத்தில் தேற்றங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 தேற்றங்கள் இருக்குங்க. அந்த 3 தேற்றங்களில் ஒன்றான பித்தாகரஸ் தேற்றம் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க தேற்றத்தை பார்க்கலாம். தேற்றம் 5 பித்தாகரஸ் தேற்றம். இந்த தேற்றத்தோட கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம். ஃபஸ்ட்டு நமக்கு செங்கோண முக்கோணம்னா என்னன்னு தெரியணும். செங்கோண முக்கோணம்னா 90 டிகிரி இருக்கணுங்க. இங்கே பாருங்க, இது 90 டிகிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம். கர்ணம்னா என்னன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கர்ணம். அப்போ கர்ணம் என்ன? பிசி. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா கர்ணத்தின் வர்க்கம். அப்போ பிசியோட ஸ்கொயர். பிசியோட ஸ்கொயரானது மற்ற 2 பக்கங்கள் இருக்குல்லங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒரு பக்கம் ஏபி, அடுத்தது ஏசி. மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதாங்க தேற்றம். தேற்றத்தோட கூற்று இதுதான். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? முக்கோணம் ஏபிசி. அந்த ஏபிசியில் கோணம் ஏங்கிறது 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணுறோம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிசிக்கு செங்குத்தா ஏயிலேருந்து ஒரு கோடு வரைகிறோங்க. அந்த கோட்டோட பேர் டின்னு பேர் வைக்கிறோம். அதாவது ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி நம்ம வரைகிறோம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணலாங்களா? இங்கே பாருங்கள், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இது நம்ம கொடுக்கப்பட்ட முக்கோணம். நான் இதை 2ஆக பிரிச்சிருக்கேன். பிரிச்சிருக்க முக்கோணத்தை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம தனியாக எடுத்து எழுதுகிறோம். டிபிஏ அப்படிங்கிற ஒரு முக்கோணம், அடுத்தது டிஏசி அப்படிங்கிற இந்த முக்கோணத்தை, பெரிய முக்கோணத்தை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம். அதில் இந்த முக்கோணம் தனியாகவும் இந்த முக்கோணம் தனியாகவும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். அப்போ தான் நமக்கு ப்ரூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ரூவ் பண்ணுறது உங்கள் புரிதலுக்காக நான் கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் நான் ப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி எழுதுனா போதுமானதுங்க. வாங்க ப்ரூஃபை பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசி, இந்த பெரிய முக்கோணத்தையும் அதில் உருவாக்குன இந்த சின்ன முக்கோணத்தையும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணலாம். இதில் இங்கே பாருங்கள், இந்த கோணம் தான் பொதுவாக இருக்கும். இந்த பி கோணம் இருக்குல்லங்க, ரெண்டுலேயும் பி கோணம் தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ பொதுவான கோணம் பி. எந்த கோணம் பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது எந்த கோணம் 90 டிகிரி. இந்த நம்ம எடுத்துக்கிட்ட முக்கோணத்தில் கோணம் பிஏசி, அதுவும் 90 டிகிரி. இந்த முக்கோணத்தில் பாருங்க, இது தானேங்க 90 டிகிரி. ஏன்னா பிசிக்கு செங்குத்தா கோடு வரைஞ்சோம். இந்த இடத்துல இதுதான் 90 டிகிரி. அப்போ கோணம் பிடிஏ அதுவும் 90 டிகிரி. இது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட முக்கோணம். இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குன முக்கோணம். எது 90 டிகிரி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ 2 முக்கோணங்களின் கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அந்த முக்கோணம், நம்ம எடுத்துக்கிட்ட முக்கோணம் என்னது? முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் டிபிஏ. இந்த 2 முக்கோணமும் வடிவொத்த முக்கோணங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ வடிவொத்த முக்கோணங்களாக இருந்துச்சுன்னா ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். இது வடிவொத்த முக்கோணங்கள் சொல்லியாச்சு. அதோட ஒத்த பக்கங்களின், ஒத்த பக்கம்னா பி தானேங்க, அந்த பியோட சைட்ஸோட விகிதங்கள் சமமாக இருக்கும். பாருங்க, அதை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இல்லைனா இங்கே நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கிங்க. ஏபி டிவைடட் பை, இங்கே பாருங்க, இது டிபி தான் எழுதுவோம். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக பிடின்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு, அடுத்தது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணோம்? முதல் 2 எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் முதல் 2 எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 3 எடுத்துக்குங்க. பிசி டிவைடட் பை பிஏன்னு எழுதணும். நம்ம ஏபின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இது குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. இந்த சைடு மல்டிப்ளை ஆகும், இது இந்த சைடு வரும். ஏபி இன்ட்டு ஏபி, ஏபி ஸ்கொயர். இது பாருங்க, பிசி இன்ட்டு பிடி, இது 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2வது முக்கோணத்தை எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்க, முக்கோணம் ஏபிசிங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறது. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல, அதில் இந்த முக்கோணத்தை எடுத்து ரிசல்ட் 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2வது முக்கோணத்தை எடுத்துக்க போகிறோம். பாருங்க,
கோணம் ஏபிசி இது கொடுத்துருக்க முக்கோணம். இதிலிருந்து ஸ்ப்ளிட் பண்ணது முக்கோணம் டிஏசி. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இங்கே பாருங்க, ரெண்டு முக்கோணத்துலேயும் பொதுவாக இருக்கிறது பாருங்க சி தான். அப்போ கோணம் சி பொதுவானது. பொதுவானது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எது 90 டிகிரின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இந்த முக்கோணத்தில் ஏபிசி முக்கோணத்தில் ஏ தான் 90 டிகிரி. அப்போ ஏ சென்டரில் வர மாதிரி பிஏசி. இந்த முக்கோணத்தில் பாருங்க டி தான் 90 டிகிரி. அப்போ டி சென்டரில் வரணும். சென்டர்லனா இங்கே பாருங்க ஏடிசி. இது ரெண்டும் 90 டிகிரி. இந்த முக்கோணம் கொடுக்கப்பட்ட முக்கோணம், இந்த முக்கோணம் நம்ம கண்டுபிடிச்சது அமைப்பிலிருந்து கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அப்போ 90 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இரண்டு முக்கோணங்களின் கோணங்கள் சமம் எனில் அவை வடிவொத்தவை அப்படிங்கிற நம்ம ரூல் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், முக்கோணம் ஏபிசி கோணம் டிஏசி ரெண்டும் வந்து சிம்லர் ட்ரையாங்கிள் வடிவொத்த முக்கோணங்கள். அப்போ வடிவொத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம்ங்கிற ரூலை பேஸ் பண்ணி இங்கே பாருங்க, நம்ம சி தானே பொது. அப்போ பிசி பை ஏசி, அதாவது 2 3 இங்கேயும் 2 3 எடுத்துக்கிட்டோம், ஈக்குவல் டு பாருங்க 1 3 எடுத்துக்கிறோம். ஏசி சிடி அதை நம்ம டிசின்னு எழுதிக்கலாம். 3 1 எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஏன்னா சி பொதுனால. இப்போ பாருங்க, குறுக்கு பெருக்கல் சி இன்ட்டு டிசி ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு ஏசி ஏசி ஸ்கொயர். இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. 1 2 கூட்டுங்க. ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் கூட்டலாமா? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். லெஃப்ட் சைடோட கூட்டியாச்சு. இங்கே ரைட் சைடை எடுத்து கூட்டுங்க. பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி. இதில் பிசியும் இதுலேயும் பிசி காமனாக இருக்குது. அப்போ பொதுவாக இருக்குன்னு வெளியே எடுக்கிறோம். பிடி ப்ளஸ் டிசி. இந்த பிசி அப்படியே போட்டுக்கிறோம். இந்த பிடி ப்ளஸ் டிசிக்கு பதிலாக பிசின்னு போட்டுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கோணத்தில் பிசி ஆனது பிடி ப்ளஸ் டிசி சேர்ந்தது. புரியுதுங்களா? பிசி ஆனது பிடி ப்ளஸ் டிசி சேர்ந்தது. அப்போ பிடி ப்ளஸ் டிசிக்கு பதிலாக பிசின்னு போட்டுக்கலாம். பிசி இன்ட்டு பிசி பிசி ஸ்கொயர். அப்போ பாருங்க, பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிறுவப்பட்டது. தாங்க, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு.